கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்திருக்கிறது. எந்தெந்த பொருட்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது, விலை உயர்வுக்கான காரணம் என்ன தெரிந்து கொள்ள வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து கட்டிடம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம். முதலில் எந்தெந்த பொருட்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்று பார்க்கலாம். ஒரு யூனிட் எம்சான் 4000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட எம்சான் 500 ரூபாய் உயர்ந்து 4500 ரூபாயாக விற்கப்படுகிறது. 5000க்கு விற்கப்பட்ட ஒரு யூனிட் பீசாண்டின் விலை 500 ரூபாய் உயர்ந்து 5500 ரூபாயாக விற்கப்படுகிறது. ஜல்லி பார்த்திங்கன்னா, ஜல்லி ரூபாய் 3300க்கு விற்கப்பட்ட ஒரு யூனிட் ஜல்லி இன் விலை 500 ரூபாய் உயர்ந்து 3800 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மூலப்பொருட்களின் விலை உயர்வு ஏற்பட்டதால் சிமெண்டின் உட்பட்ட விலையும் உயரும் அபாயம். இந்த விலை ஏற்றம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாறுபடும். ஏன்னா நம்ம ஒரு மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு ஒரு விலையாக இருக்கும், திருப்பூர் மாவட்டத்துக்கு ஒரு விலையாக இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாறுபடும். விலை உயர்வுக்கான காரணம் என்ன அப்படி பார்த்திங்கன்னா, அனுமதி இல்லாத சட்ட விரோத செயல்படுகிற இதுவரை 120 குவாரிகள் மூடப்பட்டுகிறது. டீசல் விலை உயர்வு, குவாரிகள் எண்ணிக்கை குறைப்பு காரணங்களாக விலை உயர்வு ஏற்படுகிறது. இது போன்ற A to Z பில்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில்